நீ விசுவாசிக்கிறீனா இயேசுவோட வார்த்தையை கடைபிடிக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த நான் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஆனா செய்கை எங்கப்பா? என்ன செஞ்சீங்க தேவனுக்காக? உங்களுடைய வாழ்க்கை, உங்க பேச்சு, உங்க நடக்கை எல்லாம் தேவனுக்காக இருக்குதா? நான் விசுவாசிக்கிறேன் என்று வாயில சொல்றது இல்ல. உங்களுடைய பேச்சு, நடக்கை, பார்வை எல்லாம் ஏசப்பா சொல்ற மாதிரி வாழ்றீங்களா, செய்யறீங்களா? அதுக்கு பிறகு விசுவாசத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய அர்த்தம். விசுவாசிக்கிறேன் மட்டும் பணம் அடுத்தது ஒண்ணு இருக்கு. விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு பிரியமா வாழணும் இல்ல, அவர் சொல்றதை செய்யணும் இல்ல. ஆபிரகாம் விசுவாசித்தார் உண்மை. ஆனா தேவன் சொல்றாரு, உன் மகனை உன் நேசகுமாரனுக்கு பலியிடு. தேவன் நான் விசுவாசிக்கிறேன், அவர் சொன்னதை நான் செய்யணும். அடுத்தது ராகாப் வேசி தேவனை விசுவாசிக்கிறாள், தன் உயிரை கொடுத்து